வணக்கம். ஒரு 5-6 நொங்கு போல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து தோல் உரித்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு 5-6 டேட்ஸ் எடுத்து வச்சு 1/2 டம்ளர் பால் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ராகி பால் பவுடர் மில்க் 2 ஸ்பூன் போட்டு தண்ணி 1 டம்ளர் ஊற்றி அதிலேயே சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு பீட்ரூட் பவுடரும் போட்டுக்கலாங்க. இந்த 2 பவுடரும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் சேல்ஸ் பண்ணுறேன். இந்த ராகி பால் பவுடரையும் பீட்ரூட் பவுடரையும் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு பார்த்து செஞ்சு பாருங்கள். நீங்களும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா கலந்து அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா வெந்து பதமாக வந்துடும். சைனிங்காக குழக்குழன்னு இப்படி வந்துடணும். இதான் வெந்த பதம். அப்படியே ஆற விட்டுறலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச டேட்ஸை போட்டுக்கலாம். நொங்கையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு விட்றேன். கடைசியில் மில்க் மெய்டு நான் கலக்க போகிறேன், அதனால் நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டு விட்றேன். மில்க் மெய்டு போடலைன்னா ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஆறின ராகி பால் பவுடரையும் இதிலே போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு விட்டுக்கோங்க. அப்படியே 1/2 டம்ளர் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா சுற்றி அந்த பாத்திரத்துலேயே இதையும் ஊற்றிக்கோங்க. ஒரு சப்ஜா விதை ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். இப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மில்க் மெய்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் மேலே ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்துருங்க. நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இனிமேல் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நமக்கு ஹெல்த்தியானது. ராகி பால் பவுட்ரு போட்டிருக்கோம், பீட்ரூட் போட்டிருக்கோம், நாட்டு சக்கரை போட்டிருக்கோம், டேஸ்ட்டுக்கு மில்க் மெய்ட் போட்டிருக்கோம். மேலேயும் கொஞ்சம் அலங்காரத்துக்கு மில்க் மெய்ட் போட்டு விட்றேன். நொங்கு இந்த சீசனில் தான் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தேன். அவங்க எல்லோரும் மாதுளம்பழத்தில் செஞ்சுருக்கேன், ஐஸ்கிரீமில் செஞ்சுருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறமே ராகி பால் பவுடர்னு சொன்னேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பழமும் டேட்ஸும் வச்சு ஸ்மூத்தி மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். அதுவும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.